பரதநாட்டியம் நான் சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ஆனால் பரதநாட்டியம்ன்ற ஒரு நாள் இல்லை, ஒரு மாதத்தில் வர்ற கலை கிடையாது. இது ஒரு பிள்ளைகளோட டீச்சர்ஸோட உழைப்பு. எத்தனை வருஷம் உழைப்புன்னு சொல்லவே முடியாது. இது குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி பிள்ளைகளாக நல்லா ஆடுது, சூப்பர். அதை விட இவங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இந்த கலரில் சூப்பர். இந்த க்ரீன் கலர் ஆகட்டும், ரெட் கலர் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எத்தனை வருஷமாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சலங்க பூஜை அப்படிங்கிறது பேசிக் லெவல் தான் மேம். அவங்க ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் இவ்வளோ தான் கற்றுக்கிட்டாங்க. அரங்கேற்றம் தான் வந்து ஒரு 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி கற்றுக்கணும். இது பேசிக் லெவல் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது சலங்க பூஜை அப்படிங்கிறதுனால பேசிக் முடித்தவங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துப்பாங்க. அந்த குறைஞ்சது 2 இயர்ஸ் குறையாமல் இல்லை, 2 இயர்ஸ் பரவாயில்ல. இது எப்படி சூப்பர். அதாவது எவ்வளோ கடின உழைப்புண்டா, அந்த பிள்ளைகளோட அர்ப்பணிப்பு, அந்த டீச்சர்ஸோட அர்ப்பணிப்பு, அந்த சிரமம் எல்லாமே தெளிவாக தெரியுது. இதுலேருந்து என்ன செய்ய, பிள்ளைகளை பரதத்தை நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சேர்க்கணும்னு தோணுது. நீங்கள் சொன்னதை மாதிரி 2007 இந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியும். நாங்களும் நிலக்கோட்டையில் தான் இருக்கோம். உண்மையிலே எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக வளர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்க கின்னிஸ் ரெக்கார்ட்லலாம் இதாக இருக்குண்டு, உண்மையிலே தெரியல. நீங்கள் இப்படி தெரியும் போது அட்லீஸ்ட் நீங்கள் அட்வர்டைஸ் அந்த மாதிரி தெரிய வர்றது மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க. எங்களுக்கு உள்ளூரில் இருந்து நீங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்குது. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்கடா. அதை உழைப்பில் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க பொருளாதார வசதியெல்லாம் அதோட தெரியுது. அதாவது பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய அரங்கேற்றம் பண்ணுற போதெல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்றாப்புல இருக்கும். பட் இவங்க நீங்கள் சொன்னது மாதிரி இந்த நிலக்கோட்டை தொகுதியில் இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பித்து இத்தனை பிள்ளைகளை இவ்வளோ சிரமத்தில் கொண்டு வந்திருக்கீங்கடா. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டீச்சர். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இன்னும் இந்த பள்ளி நாட்டியாலய பள்ளி இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வளரணும். நீங்கள் உங்களுக்காக உங்கள் பள்ளிக்காக என்ன கேட்டாலும் நீங்கள் நேரடியாகவே கேட்டுடலாம். நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அதனால் நீங்கள் எதை பற்றி இது பண்ணி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி ஒன்று நடக்கிறது நம்ம உள்ளூரில் தெரியணும். வெளியூர் காலங்களை கேட்குறதோ நம்ம உள்ளூரில் இருக்க நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே நாங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன நடந்தாலும் இனிமேல் எல்லாத்துக்கும் கிராமத்தில் கூட இதை போய் சேரணும். இந்த நடனப்பள்ளி இப்படி ஒரு இங்கே இயங்குதுன்றது, அதாவது பெரிய பெரிய ஆளுங்க தெரிஞ்சவங்க படித்தவங்கன்றத விட கிராமத்தில் இது எத்தனையோ இன்ட்ரெஸ்டட் சில்ட்ரன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் இதை சேர்க்கணும், இன்னும் மென்மேலும் வளரணுன்ற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.